வணக்கம் மக்களே. லாஸ்ட் எபிசோடில் பார்த்த மாதிரி நம்ம அரிசி போடுறதுல முடித்தோம். இதில் அரிசி போடுறதுலேருந்து ஆரம்பிக்கிறோம். அண்ட் ஒரு வழியாக பிரியாணிக்கான மசாலா தயாராகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம அரிசியை போட வேண்டியது தான். அரிசி பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் தான் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் எனக்கு பிடிச்சது எப்பயுமே சீரக சம்பா அரிசி தான். இது பாஸ்மதி ரைஸில் ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் தான் இந்த மெத்தட் ட்ரை பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வேணால் சீரக சம்பாவில் செஞ்சு அது ஃபுல் சீரியஸாக போடலான்னு இருக்கேன் நான். ஒரு வழியாக அந்த சிக்கனை மறைக்க நான் ஃபுல்லாக அரிசியை கொட்டியாச்சு. அண்ட் இதில் இன்னொரு மெயினான விஷயம் நான் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கன் போடுறீங்களோ, சிக்கன் ஆர் மட்டன் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ரைஸ் போடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 கிலோ கறி போடுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி 4 கிலோ ரைஸ் போடுங்க பெஸ்ட்டு. அண்ட் அதுவும் இல்லையானா கொஞ்சம் அரிசியை மட்டும் கம்மியாக போட்டுக்குங்க. கறி எக்ஸ்ட்ரா போடுறது நல்லா தான். அண்ட் ஒரு வாய்க்கும் நம்மளுக்கு கரெக்டாக பீஸ் கிடைக்கும். அண்ட் நீங்கள் ஒரு 4 கிலோ கறி போட்டு 3 கிலோ அரிசி கூட போடுங்க, நல்லது. அண்ட் யாருமே பிரியாணியில் பீஸ் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு வழியாக முடிஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா கலக்கணும். அந்த மசாலாவும் அந்த சாதத்தில் ஊறுற மாதிரி, அப்போ தான் டேஸ்ட்டு ஒரு வாய்க்கும் வரும். அந்த அளவுக்கு தரமாக இருக்கும். அண்ட் மெயினாக அந்த சிக்கனை வறுத்து போடுங்க ஃபஸ்ட்டே. அப்போ தான் பெஸ்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். அந்த சிக்கன் வறுக்கிற மசாலாலே பிரியாணி டேஸ்ட் வந்துடும். எப்பயும் நம்ம பிரியாணி பீஸை விட அந்த பிரியாணியோட ரைஸ் டேஸ்ட்டாக இருக்கணும். அதுதான் ஒர்த்தான பிரியாணி என்ன பொறுத்த தெரியும். அண்ட் இந்த ஸ்டைலில் நீங்கள் செய்யணும்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்கும். இந்த ஃபுல் சீரீஸோட பிளேலிஸ்ட்டை நான் நம்ம சேனலில் லிங்க் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் அதை ஃபுல்லாக கிளிக் பண்ணி பாருங்கள். ரிலாக்ஸாக பார்த்துட்டு வீக்கெண்டில் செஞ்சு சாப்பிடுங்க, வேறு லெவலில் இருக்கும். அண்ட் ஒரு வழியாக ரைஸ்லாம் கலக்காச்சு. இதுக்கப்புறமா தான் தண்ணியே ஊற்றணும். ஏன்னா அப்போ தான் நல்லா ரைஸ் வேகும். என் கண்ணுக்கு இப்போவே பிரியாணி ரெடி ஆகிட்ட மாதிரி தெரியுது. அப்படியே எடுத்து சாப்பிடலாம் போல் தேவையா. என்ன பண்ணுறது, அப்படியே எடுத்து சாப்பிட்லான்னு தான் ஆசை. இருந்தாலும் அரிசி வேகணும்ல, அரிசி வேகிறதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணியை ஊற்றணும். அண்ட் அரிசி பார்த்தீங்கன்னா இதோட பாதி ஃபுல்லாக நிரப்புங்க, அரிசி மறையிற வரையும் நிரப்புங்க. அப்போ தான் அரிசி நல்லா வேகும். ஒரு வழியாக நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பிரியாணி மாதிரியே தெரியுது, வேகாமே பிரியாணி மாதிரி தெரியுது. இப்போ நம்ம தண்ணியை ஃபில் பண்ண வேண்டியதான். தண்ணி ஃபில் பண்ண உடனே என்ன ரெட்டாக மாறுது, உள்ளே இருக்கிற மசாலாலாம் வெளியே வருது போல் தெரியுது. அண்ட் இது ஃபுல்லாக நம்ம தண்ணி ஊற்றணும், ரைஸ் மாதிரி. அப்போ தான் கரெக்டாக குக் ஆகும். அப்போ தான் சாப்பாடும் நல்லா டேஸ்ட்டாக வரும். அண்ட் சாஃப்டாகவும் இருக்கும், அரிசி உடையாது. இனிமேல் ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள் தண்ணி. அண்ட் காய்ஸ், இந்த எபிசோடெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த சீரியஸ் என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். அடுத்த சீரியஸ் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் பண்ணுவோம். இது ஆக்சுவலி நம்ம ஒரு 8 நிமிஷம் வீடியோவாக போகிறதா தான் இருந்துச்சு நம்ம சேனலில். எப்படி இதை நம்ம வீடியோ ஒரு ப்ரொசீஜராக செய்யலாம். ஃபஸ்ட்டு வில்லேஜில் செஞ்சோம், அது பாட்டி சொன்ன முறையில் செய்கிறோம். அதனால் ஒரு பார்ட்டாக போடுவோமே, கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்குவோமே அப்படின்ட்டு ஒரு சீரியஸாகவே போட்டுட்டேன். இதுதான் பிரியாணி சீரியஸ். வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் வீக்கெண்டில் ட்ரையும் பண்ணுங்கள். வீட்டில் ஆஃபீஸ் போகிறவங்க அண்ட் ஸ்கூல் பசங்க எல்லாருக்குமே வீட்டில் செஞ்சு கொடுங்க. ஒரு வழியாக பிரியாணி இப்போ திறந்து பார்க்க ஓரளவுக்கு நல்லா வெந்துட்டு இருந்த அரிசி, இன்னும் கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது. அந்த தண்ணி இருக்கிற வரையும் நம்ம பிரியாணியை மூடியே வைக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மூடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக இது ரெடி ஆகிடும். பிரியாணியோட ப்ரொசீஜர் இதுதான். ஒரு வழியாக பிரியாணியோட எபிசோடு இதோட முடிவடைந்தது. அண்ட் இதுக்கப்புறம் என்ன வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பரிமாறுறதும் வீடியோ எடுத்திருக்கு, அதுக்கு வேறு லெவலில் செட்டப் பண்ணி எடுத்திருக்கு. இருக்கிறதுலே மெயினான விஷயம் அதுதான். ஒரு வழியாக மூடிட்டு கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணணும். அந்த தண்ணி போயிட்டு ஊறி பிரியாணி ஆகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணோம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து எபிசோடு பார்க்குற நண்பர்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஆதரவாக இருக்கும். அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோ உடனுக்குடனே வரும். Bye bye.